வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினிவுட் கிரீன். விஜய் தொலைக்காட்சியில் வெளிவந்த சரவணன் மீனாட்சி தொடரில் மைனாவாக நடித்து ரசிகர்களிடம் பிரபலமான நந்தினியின் கணவர் கார்த்திகேயன் நேற்று இரவு தற்கொலை செய்து கொண்டார். திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் இந்த விவகாரம் சின்ன திரையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஒரு வார இதழுக்கு நந்தினி அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பது, நானும் கார்த்திக்கும் கடந்த ஒரு வருடமாக காதலித்தோம். அதன்பின் கடந்த ஜூன் மாதம் திருமணம் செய்து கொண்டோம். என் கணவர் கார்த்திக் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக பலரிடம் 80 லட்சத்திற்கும் மேல் பணம் வாங்கியிருந்தார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. ஏன் இப்படி செய்தார் என நான் கேட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டினார். மேலும் அவர்கள் யாருக்கும் அவர் வேலை வாங்கி தரவில்லை. எனவே அவர்கள் அவருக்கு பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தனர். எனவே அவர் மன உளைச்சலில் இருந்தார். நான் அவருக்கு ஆறுதல் கூறி வந்தேன். எனக்கு நகை வாங்கி தருவதாக கூறி என்னிடம் இருந்து ரூபாய் 20 லட்சம் வரை கார்த்திக் பணம் வாங்கினார். ஆனால் எந்த நகையும் அவர் வாங்கி தரவில்லை. இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் அனைத்தையும் அவரிடமே கொடுத்தேன். மேலும் இன்னொரு பெண்ணுடன் அவர் தொடர்பில் இருந்ததும் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதும் எனக்கு தெரிய வந்தது. எனவே போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இது பற்றி யாருக்கும் தெரிவிக்கவில்லை. அதன் பின் எனது குடும்பத்தினர் அவரிடமிருந்து என்னை பிரித்து எனது வீட்டிற்கே கூட்டிச் சென்று விட்டனர். இருந்தாலும் அவரை நான் காதலித்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் அவரை சந்தித்து எல்லா பிரச்சனைகளையும் முடித்து விட்டு வா என்று கூறினேன். நான் மீண்டும் இணைந்து வாழ்வோம் என்று கூறியிருந்தேன். ஆனால் இப்படி தற்கொலை செய்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வழக்கம் போல பயமுறுத்துகிறார் என நினைத்துதான் சென்றேன். ஆனால் அவர் இப்படி செய்துவிட்டார். அவரை நான் உண்மையாக நேசித்தேன். ஆனால் அவர் எனக்கு உண்மையாக இல்லை. அவரது உடலை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. என் கணவர் பற்றி யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டேன். ஆனால் தற்போது அவரை பற்றி எல்லாவற்றையும் வெளியே கூறும்படி அவர் செய்துவிட்டார் என்று நந்தினி கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மேலும் இது போல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.